வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,800 கால் ஆப்ஷன், 24 புட் ஆப்ஷன், அந்த பேசிஸில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கிள் எடுத்து அதில் ஒரு ரேஞ்ச் எடுத்துருந்தோம். சாரி, ஸ்ட்ராடலில் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச். அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நியர்பை எஸ்டர்டே லோ அப்படின்ற இடத்துக்கு நியர்பை ஓப்பன் ஆயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு காலில் ஓப்பனில் என்ன நடந்திருக்கணும்? இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி ஹையராக இருக்கணும். அதுக்கு ரேஞ்ச் எங்கே வந்திருக்கணும்? நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்திருக்கணும். ஸோ அங்கே வராமையே திரும்புகிறவங்க மார்க்கெட் மேலே போகணும்னா நம்மளுக்கு எந்தெந்த லெவல் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் எஸ்டர்டே ஹை அப்படின்ற இந்த விஷயம் எல்லாத்தையும் தாண்டினால் மட்டுமே மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் பயாஸ் அப்படின்றது இருக்கும். அப்போ ஓப்பனே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ்ல இருக்குது. இந்த எஸ்டர்டே ஹை இதுக்கு மேலே தாண்டினா தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டே இருக்கும் மார்க்கெட்டில். அப்போ இந்த இடத்த தாண்டலை. ரெண்டாவது, உங்களுக்கு காலையில் மார்னிங் இந்த 700ன்ற லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே போகும்போதே உங்களுக்கு ஒரு 10:45 அப்படின்ற லெவலுக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிற இந்த டேபிள் செட் ஆயிடுச்சு. இது எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரில. ஸோ அப்போ இந்த டேபிள் செட் ஆயிடுச்சு அப்படின்றப்ப இதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணணும். அப்போ 800 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இதனுடைய ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒன்று. ரெண்டாவது, 24,700 புட் அண்டு 23,700 புட், 23,800 கால். அதனுடைய மிட் பாயிண்ட் 23,750. ஓகேங்களா? அப்போ இந்த இடம் 23,750. அடுத்து 23,700 டு 24,000. இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன? 23,850. அப்போ இந்த இடம். அடுத்து கடைசியாக இருக்கிற மிட் பாயிண்ட், அதாவது 23,800க்கும் 24,000க்கும் உள்ள மிட் பாயிண்ட் என்ன? 23,900. ஸோ அந்த மூணாவது மிட் பாயிண்டில் தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அப்போ இந்த இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி ட்ராப் அவுட் எல்லாம் இந்த இடத்துல ஆகாதவங்க இந்த இடத்துல ஆகிருக்கிறாங்க. அதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ இங்கேருந்து அகெயின் கீழே ஃபால் ஆகிறவங்க எங்கே வரைக்கும் வரலாம்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 700 அப்படின்ற ஒரு ரேஞ்ச். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நேற்றுக்கு இருக்கிற பெரிய ரேஞ்ச். ஸோ அதையும் தாண்டி நம்மளுக்கு விழுந்திருக்காங்க. ஸோ இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி அந்தளவுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த க்ளோசிங் டயத்தில் நம்மளுக்கு ஒரு ஐவியோட ஒரு ஷூட் அப் இருந்துச்சு. அதை எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல. அப்போ கால் ஆப்ஷன் சைடு க்ளோசிங் டயத்துலேயே ஒரு ஐவி ஷூட் அப் நடந்திருக்கு அப்படின்றது இந்த இடத்துல தெரியுது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் இதை விட கீழே போகணும் அப்படின்னா என்ன? ஒன்று, இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய ஒயிட் ரேஞ்ச் நேற்றுக்கு எடுத்த இந்த 800 ஸ்ட்ராடலுடைய ரேஞ்சை கடக்கணும் மொதல் விஷயம். இல்லை கடந்து அந்த இடத்துல சப்போர்ட்டிவாகவும் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்றைக்கும் நம்மளுக்கு 800 ஸ்ட்ராடல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 644. அப்போ நம்ம இதில் எந்த இடத்துல இருந்து எடுக்கணும்? 600 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று. ரெண்டாவது 800 கால் ஆப்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 700 கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்க இன்னும் உள்ளே வரவில்லை. அப்போ 800 காலிலே தான் இன்னும் இருக்காங்க. அப்போ இந்த 800 புட் ஆப்ஷனில் இருக்கவங்க வெளியில் போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது 190 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 610 அதை ஸ்டார்ட் பண்ணும்போது தான், அதை தாண்டும் போது தான் வெளியில் போவாங்க. அப்போ நம்ம 23,600 புட் ஆப்ஷன், 23,800 கால் ஆப்ஷன், இதை பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் இருக்கும். அப்போ 600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 92, 800 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 86. இப்போ 800 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 86 அப்படின்னா 23,886. இப்போ 600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 92 அப்படின்னா 23,508. இப்போ இது ஷார்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஒயிட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமும் டாப்பும் கிடைச்சிருச்சு. அப்போ அதுவே ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 92 + 86 அப்படின்னப்போ 178. அப்போ 23,600 - 178 அப்படின்னு எடுத்துனா 23,422 வரும். அப்போ 23,422 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ 23,800 +
178 23 978 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 23,644. அப்போ நாளைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற லெவலை தாண்டாமல், ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அதை தாண்டாமல் பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலில் நாளைக்கு இங்கே ஒருவேளை கேப் டவுன்லையும் கூட ஓப்பன் வைக்கலாம். கேப் டவுனில் ஓப்பன் வச்சா நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை கட் பண்ணும் பட்சத்தில் ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட்டோட. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் லெவலில் உங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, ஹையர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹையாக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு கால் சைடு ஆவரேஜாக ஒரு 17 இருக்காங்க, புட் சைடு ஒரு 13 இருக்காங்க. அப்போ நாளைக்கு இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இதே நீடிக்குது அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் கம்மியாக இருக்கும், கால் ஆப்ஷனுடைய இறக்கம் அதிகமாக இருக்கும் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா. ஏன் அப்படின்னா இதே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்னா 18 16 அப்படின்றப்ப மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ் பயாஸில் இருக்குது அப்படின்னா இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்து தான் ப்ரைஸோட ஏற்றமும் இறக்கமும். அதை ட்ராப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸோட இறக்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதே ஹையராக வச்சுருந்தாங்கன்னா இறக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், ஏற்றம் அதுக்கு கம்மியாக இருக்கும், ஈக்குவலாக இல்லாமல் கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிக்கு நேற்று நம்ம சொல்லலை. ஸோ 51,000 புட், 51,500, 52,000 கால் கொடுத்துருந்தோம். அப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் நம்மளுக்கு 51,000 நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் எஸ்டர்டே லோவுக்கும் இடையில் நியர்பை அங்கே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. அப்போ எஸ்டர்டே லோவுக்கு கீழே போய் சஸ்டெயின் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 52,000 வரைக்கும் ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே 51,000 பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்போ நாளைக்கு இந்த டேபிளில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு 51,000 அதான் 50,952 முடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்த வந்து நாளைக்கு ஒரு கேப் டவுன் கொடுக்கும்போது அடுத்தடுத்த லெவல்ஸ் என்னென்ன, இல்லை ஒரு ஃப்ளாட் ஓப்பன் கொடுக்கும்போது அதை வந்து ஸ்ட்ராடிலாவோ இல்லை ஸ்ட்ராங்கிளாவோ சின்ன ரேஞ்சில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்த ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அப்போ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மிட் பாயிண்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னு உங்களுக்கு போகிறனால பேங்க் நிஃப்டியில் ஸோ அதனுடைய மிட் பாயிண்ட்ஸை நீங்கள் வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 2 ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்னா அந்த 2 ஸ்ட்ரைக் உள்ள மிட் பாயிண்டில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை அந்த மிட் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு லெவல், அதாவது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ அந்த மாதிரி எதுவும் வருதா, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது வருதா, வீக்லி ஹை வீக்லி லோ அந்த மாதிரி எதுவும் வருதான்னு பார்க்கணும். அப்போ மார்க்கெட் உங்களுக்கு 50,952 முடித்தாலும் உங்களுக்கு ஐடிஎம் இருக்காங்க 51,500 கால் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே நிற்கும் போது மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த 51,000 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நிற்கும் போது மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ ஓவரால் இன்னைக்கு ரேஞ்சுமே என்ன கொடுத்துருக்காங்க, 51,000 to 52,000 அப்படின்றதா இருக்குது. அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 51,500. அப்போ ஒரு எட்ஜுன்றது 51,000. அப்போ நாளைக்கு இந்த 51,000 கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா 51,000 காலையே செல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சைட் பை சைடு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்து ஜனவரி மந்த் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 79048777610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.